கூமாப்பட்டிக்காரன் சொன்ன மாதிரி எங்கள் பிள்ளை என்ன வேறு யாரும் இல்லை, நான் தான். மீன் கண் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? மீன் கண் சூப்பராக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர மீனுடைய தலை. நேற்றுக்கு ஒரு சூர மீன் வாங்கிட்டு வந்தேன். அந்த மீன் கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ இருக்கும். நம்ம ஊரில் 100 ரூபா. ஏன்னா மீன் நமக்கு கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். சூர மீனை அவிச்சு சாப்பிடும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது சூர மீனுடைய தலைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதுவரை சாப்பிட்டதில்லை அப்படின்னா சொன்னால் இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய பூக்கத்தை அப்படியே எடுத்துடணும், சரியா? அது கூடவே அவிச்சக்கூடாது, அதை கட் பண்ணி வெளியே போட்டுரும். சாப்பிட்டு பார்த்துட்டா அதில் மீன் சூப்பர். அருமை, மிகச்சிறப்பு. இன்றைக்கி என்னென்னா எனக்கு ஒரு விடுமுறை, ரொம்ப டைம் கிடச்சி. பொதுவாக சண்டே டைமில் தான் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிட முடியும். சண்டே அப்படின்னு வரும்போது மீன்கள் இருக்காது, அன்னைக்கு இறச்சி தான், மீன் கிடைக்காது. மற்ற நாட்கள் விடுமுறை பெரிய அளவுக்கு இருக்காது. இன்றைக்கி விடுமுறை, அதனால் பொறுமையாக இருந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டுருக்குறோம். அடுத்து கிழங்கு ரெடியாக இருக்குது. எங்கள் அம்மா இப்போ தான் அவிச்சு கொண்டு வந்தாங்க, பிள்ளைக்கு ஆரோக்கியத்துக்காக. பிள்ளை என்ன வேறு யாரும் இல்லை, நான் தான். மீன் கண் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? மீன் கண் சூப்பராக இருக்கும். மீனுக்கு கண்ணுக்கு உள் சைடில் ஒரு கொழுப்பு மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது என்ன பாருங்கள், ஒரு கண்ணை சாப்பிட்டுட்டேன். ஓகே, இது சின்ன சூறு, அதனால் அந்த அளவுக்கு பெருசாக வராது. இதாக இருக்குது, தெரியுதா? தெரியல, தெரியுதா? கண்ணுக்கு உள் சைடு சூப்பராக இருக்கும். ஆஹா, அருமை. மீன் தலை சாப்பிட்றதுனாலே கொடுத்து வைக்கணும், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதில் முள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக என்னென்னா இதுக்கு உள்ளால பாருங்க, தெரியுதா? மீனுக்கு மூளை, சின்ன மூளை, சூப்பராக இருக்கும். ஆஹா ஆஹா, கூமாப்பட்டிக்காரன் சொன்ன மாதிரி ஆமாங்க. மொத்தத்தில் மீனின் தலை மிகச்சிறப்பு. வாங்கி சாப்பிடுங்கள். தேங்காய் எடுத்து மீன் வாங்க போகணுன்னா காலையில் 8 மணிக்கு முன்னால் போனால் தான் உங்களுக்கு ஓரளவு வாங்க முடியும். கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். ஓகே, மகிழ்ச்சி, சந்திப்போம்.